Hi guys, welcome to Lazy Girl Cooking. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்லேயே ஷேஷ்வான் சாஸ் எப்படி பண்ணலான்ட்டு தான். ஸோ இதோட ஸ்டோரேஜ் பீரியட் வந்து 1 month வரைக்கும் நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இதை பண்ணுறதும் வந்துட்டு ஒரு 10-15 minutesக்குள்ளே நம்ம ஈஸியாக குயிக்காக முடிச்சிடலாம். ஸோ இது ஒரு நல்ல ஸ்பைசியான சாஸ். ஸோ இது எப்படி பண்ணலான்னு வாங்க பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் 20 ரெட் சில்லிஸ் ட்ரைட் ரெட் சில்லிஸை வந்துட்டு ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி வச்சேன் 20 minutes. ஸோ 20 minutesக்கு அப்புறம் நான் அந்த சில்லிஸை வந்து மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். ஸோ இந்த இதை கிரைண்ட் பண்ணும்போது நான் வாட்டர் ஆட் பண்ணல, அந்த வாட்டரை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அது லேட்டர் ஆன் சாஸ் பண்ணும்போது அதை நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ சைமல்டேனியஸாக பேனில் வந்து ஒரு 3 tablespoons ஆஃப் ஆயில் ஊற்றி அது ஹாட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு ஸ்பைசினஸ் கம்மியாக இருக்கணும்னா அந்த சில்லியில் இருக்கிற சீட்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு ஸ்பைசினஸ் வேணுன்றதுனால நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து சாப்ட் கார்லிக் வந்து ஒரு 4 to 5 cloves ஆட் பண்ணிட்டேன். அண்ட் 2 inch வந்து ஃபைனாக சாப் பண்ண ஜிஞ்சரையும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது ரெண்டும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ இப்போவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச அந்த ரெட் சில்லி பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா இதை குக் பண்ணணும். எவ்வளோ குக் பண்ணணும்னா அந்த ஆயிலெல்லாம் வந்து செப்பரேட் ஆகி வர்ற அளவுக்கு குக் பண்ணணும். ஏன்னா இல்லைன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பச்சை வாடை இருக்கும். ஸோ அதனால் இது நல்லா குக் ஆகிறவும் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் தண்ணியை வந்து அட் ஸ்ட்ரெச் ஃபுல்லாக ஊற்றலை. ஸோ நான் இதுக்கு வந்து ஒரு 1/2 cup வாட்டர் தான் யூஸ் பண்ணேன். பட் இதை ஸ்ப்ளிட் பண்ணி தான் ஆட் பண்ணேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்ல இதாகிடுச்சு. ஸோ இப்போ கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நான் எந்த வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன்னா நான் சொன்னேன்ல இந்த ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருந்தேன் அந்த ரெட் சில்லி. ஸோ அதே வாட்டர் தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் அது மறுபடியும் அது நல்லா திக்கன் ஆகும். ஸோ அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 3-4 times ஸ்ப்ளிட் பண்ணி தான் நான் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு சாஸ் வந்து நல்லா திக்காக இருக்கணும், ரொம்ப வாட்டரி ஆகிடக்கூடாது. ஸோ அதனால தான் ஸ்ப்ளிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இப்போது நான் வந்து 1 tablespoon ஆஃப் லைம் ஜூஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு 2-3 drops ஆஃப் சோய் சாஸ் இல்லை 2 teaspoons ஆஃப் சோய் சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு டேபிள்ஸ்பூன் ஆஃப் டொமேட்டோ சாஸ் அண்ட் வந்துட்டு 1 tablespoon ஆஃப் சுகர் அண்ட் 1 teaspoon ஆஃப் சால்ட்டும் ஆட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அண்ட் மறுபடியும் நான் அந்த வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோடய லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வாட்டர். இது நல்ல திக்காக வந்துடுச்சு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம சோய் சாஸ் ரெடி ஆயாச்சு. ஸோ பார்த்திங்களா நல்லா ரெட் அண்ட் திக்காக இருக்குது. Thanks for watching guys. Keep supporting. Like, share and subscribe. Bye bye.